மாவட்டத்தில் பெரும்பான்மையான இந்துக்கள் இன்று சிறுபான்மையாக ஆகிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் நம்முடைய உரிமைகள் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக பிள்ளையார்புரம் கிராமத்திலே அந்த கோயிலுடைய அம்மன் சிலை பவனி வரும்போது ஒரு 17 வீடு கிறிஸ்தவர்களும் 119 வீடு இந்துக்களும் வாழ்கின்ற அந்த கிராமத்தில் பெரும்பான்மையாக இருக்கின்ற இந்துக்கள் சமுதாயத்தில் அந்த ஊருடைய அந்த அம்மனுடைய சிலையை பவனி வருவதற்கு தடுக்கப்பட்டு நிறுத்தப்பட்டது. அந்த கோயில் திருவிழா இதுநாள் வரை நடைபெறாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. அது அந்த சாலை அரசுக்கு சொந்தமான சாலையாகும். அந்த அரசுக்கு சொந்தமான சாலையில் இந்துக்கள் செல்லக்கூடாது என்று தடுக்கப்பட்டு பல பேர் தாக்கப்பட்டு பல நாள் மருத்துவமனையில் அமரப்பட்டுள்ளார்கள். அதுபோல் தடிக்காரகுளத்திலே அந்த பகுதியுடைய தலைவர் பல ஆண்டுகளாக ஆண்டாண்டு காலமாக சாஸ்தா நமது மண்டல பூசைக்கு நடைபெற்றது, ஐயப்பன் கோயிலுக்கு நடைபெற்றிருந்த போது அங்கு பணிப்பூசை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை அங்கிருக்கிற கிறிஸ்தவர்கள் தடுத்து நிறுத்தியதன் காரணமாக அங்கிருக்க கிறிஸ்தவர்கள் இந்துக்களை தாக்கி ஊரை விட்டு விரட்டியுள்ளார்கள். அதுபோல் நம்முடைய தக்கலை பகுதியிலே இருபதாங்கூரிலே நம்முடைய மக்கள் கார்த்திகை மாதம் வாகனத்திலே பவனி வருவது வழக்கம். கடந்த ஆண்டு அங்குள்ள இந்துக்கள் தன்னுடைய சாமியை பவனி எடுத்து செல்லும் போது முஸ்லிம் தீவிரவாதிகளால் தடுத்து நிறுத்தப்பட்டு கல் எறைப்பட்டு நம்முடைய சகோதரர்கள் பல பேர் ஆஸ்பத்திரியில் இருந்தார்கள். ஒன்றுமறியாத அப்பாவி கொடியூர் சுப்பையன், அவர் இந்துக்களுக்காக இந்து நலனுக்காக போராடி கொண்டிருப்பவர், அவரை வேண்டுமென்றே இன்று சிறையில் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். இதுவரை குமரி மாவட்டத்தில் யாருக்கும் இழைக்கப்படாத கொடுமை நம்முடைய மாவட்டத்தில் குறிப்பாக இந்துக்கள் பாதிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்காக இன்று நாம் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுக்க உள்ளோம். அதற்காக இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது.